ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பிரியாணி இலை, ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நல்லா சேர்த்து மூடி வச்சு சிம்மில் வச்சு அடுப்பேன் நல்லா வதக்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூமாக இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மஷ்ரூமோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். மஷ்ரூம் ஊங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும், 3 to 4 மினிட்ஸில். இதுக்கு ஒரு 4 பீஸ் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 முந்திரி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இது சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான அடிப்பொலியான ஒரு காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.